ஃபஸ்ட்டு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு உங்களோட ஹேரை வந்து ரெண்டாக பார்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் போர்ஷனை 3 லேயராக எப்போதும் எடுக்கிற மாதிரி 3 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து பின்ன ஆரம்பிங்க. செகண்ட் ஸ்டாண்டுக்கு செகண்ட் லேயரும், தேர்ட் ஸ்டாண்டுக்கு தேர்ட் லேயரும், ஃபோர்த் ஸ்டாண்டுக்கு ஃபோர்த் லேயரும், இப்படி தான் வந்து நம்ம கண்டினியூ பண்ணி ரிப்பீட் பண்ணி இதை வந்து தலையை நம்ம பின்னி முடிக்கணும். பின்னி முடிக்கும் போது உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும். இது ஒரு சிம்பிள் ஹேர் ஸ்டைல் தான், பட் செல்ஃபாக பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக வந்து உங்களுக்கு ஈஸி. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட ஹேரை ரெண்டாக பிரித்து ஃப்ரண்ட்டில் போட்டு, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பின்னி முடிச்சதுக்கப்புறம் அழகாக வந்து செட் பண்ணிவிட்டு 2 கிளிப் குத்திக்கோங்க. ஹேர் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் கையை வந்து ஹெட்டோட ஒட்டி வச்சு பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. அப்போ தான் வந்து உங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இல்லைனா தூக்கிட்டு லூஸாக கிளிப் குத்துனதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸாக காட்டும். இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஹேர் டென்சிட்டி அதிகமாக இருந்ததுன்னா நிறைய ஸ்டாண்ட்ஸ் வந்து பெரிய ஸ்டாண்ட்ஸாக எடுத்துக்கோங்க. கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸ்டாண்ட்ஸ் நிறையா எடுத்து பண்ணுங்கள். ஸோ வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை